இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். டிவி யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 75 இன்ச்சஸ் வந்து டிவி வைக்கிற மாதிரி நம்ம வந்து மார்பிள் ஃபினிஷ்ல வந்து இன்டீரியர்ஸ் நம்ம வந்து பேக் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ளூட்டட் பேனல், டாய்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஓப்பன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது ஒரு சிம்பிள் அண்ட் நீட் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் பொறுத்தவரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1mm லேமினேட்ல வந்து எட்ஜஸ்லாம் வந்து டபுள் திக்னஸ்ல வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். டைனிங் வாஷ் பேஷனுக்காக இந்த டோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபேக்டரி மேட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் இது எல்லாமே 2mm ஃபினிஷிங் வித் வந்து 1mm லேமினேட் ஃபினிஷிங் வந்து கிளாசி ஃபினிஷ்ல லுக் கொடுத்துருக்கோம். சிங்க் ஸ்டோரேஜ் வந்து ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிரும். ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ணாம ஸ்கொயர் ஃபீட்லயே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெளிய ப்ரொஜெக்ட் ஆகாம ஸ்லீக்கா இருக்கும். சேம் வந்து பாத்தீங்க இதெல்லாமே டேண்டம் டிராவர்ஸ். எவ்வளவு நீங்க ஃபோர்ஸா தள்ளினாலுமே ஸ்மூத்தா போய் க்ளோஸ் ஆகும். ஆயில் ஃப்ளோட் ஆயில் பாட்டில் இன்சர்ட் பண்றதுக்காக இதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் தான். சிலிண்டர் ஸ்டோரேஜ்க்காக விட்டுருக்கோம். ஃப்ரூட் பேஸ்கெட், ஆனியன், மல்டிபர்பஸ்க்காக இது வந்து கொடுத்துருக்கோம். பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்றோம். பிராண்டட் அதே மாதிரி ஃபிளெக்சிபிள், வாஷபிள், வால் மவுண்ட்ல ஃபுல்லாவே எல்லாமே ஸ்டோரேஜ் டைப் தான். ஆர்ஓ வந்து இன்பில்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம இதுவுமே வந்து க்ளோஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். வால் மவுண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீக் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். அப்புறம் லாஃப்ட் ஏரியாக்கு பாத்தீங்கன்னா சின்ன டைப் நாப் மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனோட அவுட்லுக் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி காமிக்கும். இந்த சிம்னி பொறுத்தவரை நம்மளோட இன்டீரியர் ஃபுல் இன்டீரியர் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே நம்ம வந்து நம்ம கம்பெனில இருந்து ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீயாவே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்பில்ட் ஃப்ரிட்ஜ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஃபுல் செட்டுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபர் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே மூவ்மெண்ட் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். ஒரு மூவ்மெண்ட்ல விட்டா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ். இப்போ நம்ம எல்லாமே கிச்சன் பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா கிச்சனோட என்ட்ரன்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். சேம் டைம் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இது வந்து டைனிங் ஸ்பேஸ். இது ஒரு நல்ல ஸ்பேஸ்ல டைனிங் யூனிட் பண்ணியிருக்கோம். பாட்டம் யூனிட், வால் மவுண்ட். பாட்டம் யூனிட் ஃபுல்லாவே ஃபுல் லென்த் ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். நார்மல் வுடன் ஸ்டோரேஜ். இது வந்து ட்ரா ஸ்டோரேஜ். இதுவுமே ஆக்சுவலா வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான். ஒரு மூவ்மெண்ட்ல விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். மேலே எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வால் மவுண்ட் வித் வந்து கிளாஸ் செல்ஃப் கொடுத்துருக்கோம். டைனிங்கோட செட் வச்சோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து நல்ல லுக் கொடுக்கும். பிளைன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். அவுட்லுக் வந்து உங்களுக்கு நல்ல எலிவேட் கொடுக்கும். இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா டைனிங்ல இருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்ல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இன்ச்சஸ் வரையும் வைக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேக் பேனலிங். இது ஒரு டிரா ஸ்டோரேஜ். அப்படியே இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கபோர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோரேஜ் டைப் தான் எல்லாமே வந்து வுடன் செல்ஃப் ஸ்டோரேஜ். இந்த கபோர்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் வந்து ஹிடன் டிராயர் மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுவுமே எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். பிளஸ் வந்து ஹேங்கர், மல்டிபர்பஸ் செல்ஃப் கொடுத்துருக்கோம். வித் பிராண்டட் கீஸ், லாக் எல்லாமே நம்ம வந்து பிராண்டடா கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்கோன்ற பிராண்ட் தான் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். எப்கோன்ற தான் கொடுத்துருக்கோம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet ஹேண்டில் வந்து நம்ம ப்ராஜெக்டில் பொறுத்த வரையும் எல்லாமே நம்மளோட சாட்டிஸ்ஃபை தகுந்த மாதிரி கிளைண்ட்டுக்கும் அட்ராக்டிவாக கொடுப்போம். 1 feet ஹேண்டில் கொடுப்போம். வார்ட்ரோப் வித் ஒரு விண்டோ சிட்டிங் ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணியிருக்கோம். இல்லை லாஃப்ட் வித் வந்து வால் டு வால் வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். மல்டி கலர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். லைட்டு டார்க்கு காம்போலாம் நம்ம கொடுத்துருக்கோம். சிட்டிங் வித் நம்ம ட்ரெஸ்ஸிங் யூனிட் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் வித் விண்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு சிட்டிங்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து படுத்துக்கிற மாதிரி கேட்டார். அதனால அவருக்கு தகுந்த மாதிரி அவர் உட்கார ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சேம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2 இன்ச் குஷன் வந்துரும். இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கலாம். வேணுங்கிறப்ப வந்து படுத்துட்டு இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூமோட வாஸ்துபடி கஸ்டமர் வந்து கிழக்க பார்த்த மாதிரி தலையை வச்சு கால் நீட்டணும் அப்படின்றதுனால சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டில் பிளான் பண்ணிருக்கோம். இந்த கட்டில் இங்க இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் வந்து பின்னாடி போய் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கட்டிலுக்கு வந்து லெஃப்ட்லயும் ரைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரூமோட ஃபேன் லைட்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணோம். அதுக்காக ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா டோர் கிட்ட போக முடியாது. அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃப்ளோர் வழியாவே இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த சுவிட்சஸ்லாம் வந்து கஸ்டமருக்கு லெஃப்ட் ரைட்டும் அதே மாதிரி ஒரு யூனிட் பண்ணி யூனிட்லேயே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க இந்த வார்ட்ரோப்ஸ் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டோரேஜ். இந்த வார்ட்ரோப்ல சென்ட்ரல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கரு, செல்ஃபு, இது வந்து ஹிடன் ஸ்டோரேஜ். இதுவும் வந்து சாஃப்ட் க்ளோசிங் தான். வித் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வயசானவங்க இருக்காங்க அப்படின்றதுனால இந்த வந்து ட்ரா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த வீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா லென்டல் லெவல் 8 அடி இருக்கு. 8 அடி இருக்கிறதுனால அவங்க வந்து 8 அடி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால கீழே கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாதனால கீழே வந்து 2 அடிக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து ட்ரா மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரோப் முடிஞ்சது. வார்ட்ரோப்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டாய்லெட் டோரு. அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸர் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸர் வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி உட்கார மாதிரி ஒரு சிட்டிங் வந்து ட்ரெஸ்ஸர் சிட்டிங் டேபிள் கொடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பின்னாடி வந்து பேனல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் மாதிரி கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து கீழே வந்து ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் செல்ஃப், அது இல்லாமல் இந்த ஓப்பன் கிளாஸ் செல்ஃப் கொடுத்துருக்கோம். இவங்களோட ட்ரெஸ்ஸிங்கோட திங்ஸ் ஃபுல்லாகவே இதிலே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே க்ளோஸ் ஆகிற மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீலிங், ஃபால் சீலிங்கு, லைட்டிங்கு, ப்ரொஃபைல் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் லைட்ஸு, சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளோட டிசைன்ஸில் நம்மளோட வந்து
ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம கோட்குள்ளே தான் வருது. அதேமாதிரி சேம் டைம் இந்த ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங்கும் இருக்கும், உட்டன் சீலிங்கும் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஹாலுக்கு தகுந்த மாதிரி நம்மளே வந்து உட்டன் வித் ஃபால் சீலிங் காம்பினேஷனில் எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஸ்மால் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டோர் வார்ட்ரோப் வித் லாஃப்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் வந்து ஒரு லாஃப்ட். நம்ம இந்த வந்து அடுத்த ஃப்ளோரில் வாங்க பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன பேனல் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த பேனலை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஐனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரூம்ன்றதுனால கட்டில் போட்டால் இடம் இருக்காதுன்றதுனால கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணாங்க. சரி அவங்களுக்கோசரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிபர்பஸ் ஃபோல்டபுள் யூனிட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், வேணாங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லாக் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கட்டில் ஸ்பேஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், வால் டு வால் ஃபுல்லாகவே கபோர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரேஜ். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரெஸ் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கரு, செல்ஃபு, ட்ரா, லாக்கர் யூனிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரா ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட் க்ளோசிங் யூனிட் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கையில் வந்து மேக் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் தான் ஒட்ட முடியும். இது வந்து 2 mm திக்னஸ்ஸு. 2 mm திக்னஸோட எஜ் பேண்டிங் வந்து எல்லாமே ஃபேக்ட்ரியில் தான் நம்ம வந்து லே பண்ண முடியும். சேம் வந்து இந்த லேமினேட் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். இதுவுமே லே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட தனித்தனி மிஷின்ஸ் இருக்குது. இது வந்து மேனுவல் ஒர்க் நம்ம எதுவுமே நம்ம இந்த வீட்டில் பொறுத்தவரையும் நம்ம பண்ணல. இது வந்து வார்ட்ரோப் ஸ்டோரேஜ். இந்த வார்ட்ரோப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாகவே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். சேம் கீழே இருக்கிற லென்த்துக்காக எல்லாமே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். சேம் இந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 inch டிவி மாட்டுற மாதிரி ஒரு ஜஸ்ட் யூனிட் கொடுத்துருக்கோம். சேம் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே அவங்க வந்து டேப்லெட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வந்து ட்ரா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதேமாரி ஒரு சின்ன டிவி யூனிட்டு. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃபு கேட்டிருந்தாரு. நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டு வந்து புக் ஷெல்ஃபு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆல்டர்னேட்டிவாக டிசைன்ஸ் இருக்கும். மேலே கீழே இந்த பக்கம் சைடில் எல்லாமே புக்ஸு, ஆர்டிகல்ஸு எல்லாமே இதில் வந்து வச்சுக்கலாம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கட்டில். இந்த கட்டிலுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி விண்டோக்கு கீழே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பேக் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிலோட ஹெட் போர்டு வந்து பேனலிங் ஒர்க்கு மார்பிள் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ரூம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது வந்து டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக ஒரு வார்ட்ரோப் ஸ்டோரேஜ் வந்து ஸ்லைடிங் ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லைடிங் ஃபிட்டிங்ஸ் பொறுத்தவரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் ஃபினிஷிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். இதுவும் எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் தான். இங்கே பார்த்தாவே தெரியும். இதெல்லாம் ஹேங்கரு, செல்ஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து மல்டிபர்பஸ் வந்து திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்காக ஆயிரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். சேம் இது வந்து வார்ட்ரோபு வித்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வித்து மிரர் மட்டும்தான் தெரியும். ஆனால் மிரருக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டோரேஜை நம்ம கொடுத்துருக்கோம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமே தெரியாத மாதிரி ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஒர்க்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். சேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டிங் மிரர். நீங்கள் ஒரு டைம் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆயிரும். ஒரு ஃபிங்கர் டச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கலரில் எரியும். அப்புறம் இன்னொரு டைம் டச் பண்ணிங்க அப்படின்னா மல்டி கலரில் உங்களுக்கு எரியும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளூட்டர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்டோட மாடலர் கிச்சன் எப்படி வரப்போனதை முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2D and 3D மூலிமா நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட மாடலர் கிச்சன் முன்னாடியே எப்படி வருதுன்றதை 3Dயாக விசுவலைஸ் பண்ண பிறகு அப்ரூவல் கொடுத்த பிறகு நம்ம வந்து ஃபேக்ட்ரியிலே மேக் பண்ணி வித்தின் 2 daysல அது இன்ஸ்டாலேஷன் இந்த மாதிரி நம்மளால் பண்ணி தர முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி மாடலர் கிச்சன் அண்ட் இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9500341663. நம்ம கம்பெனி நேம் டேக் ஷேப் இன்டீரியர்ஸ் அண்ட் டிசைன் ஸ்டுடியோ. இங்கே சேலமில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நம்ம சேலமில் மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நார்மல் கிச்சனை ஒரு மாடலர் கிச்சனாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9500341663.